இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னு சொன்னா சபை எந்த மாதிரி ஆயத்தமாகணும்? சபை எப்படி ஆயத்தப்பட்டால் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் என்று சபையுடைய பிரிப்பரேஷனை குறித்து விவரமா சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு அனுகூலமா இருக்கும். முதல்ல சபையை குறித்து தான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ தான், ஏன்னா இப்போ போன தடவை வந்து இந்த ரட்சிப்பை பற்றி பேசணும்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது சபையை கொடுத்து நமக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும். சர்ச்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பெரிய கான்செப்ட் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சர்ச்சு. அவரே சொல்கிறார், இது ஒரு ரகசியங்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது. இந்த ரகசியம் பெரியதுங்கிறார். இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, கிரைஸ்ட் வந்து படைக்கும் பொழுதே ஆதாமும் ஏவாளும் படைக்கிறார், கணவனும் மனைவியுமா. ஏன் அப்படி படைச்சாருன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? முதல் உறவு அவர் படைக்கும் போது அண்ணன் தங்கச்சியாக படைச்சிருக்கலாம், அக்கா தம்பியாக படைக்கலாம், அம்மா பையனாக படைச்சிருக்கலாம், இல்லை அப்பா பொண்ணாக படைக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் படைக்கும் போதே கணவன் மனைவியாக படைக்கிறார். அப்படின்னா காடோடையதான கிரியேஷன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதாவது பைபிளை நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தான், குரங்குலேருந்து வரும்போது அவன் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்திலேயே கணவன் மனைவியாக அவங்க இருந்தாங்க. ஆமாம், அவங்களுடைய வியூவில் நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷனை படைச்சு அவனுக்கு அறிவு கொடுக்கும்போது ஒரு மனைவி மேலே ஒரு கணவனுக்குள்ள அறிவை தான் கொடுத்தாரு. அவன் ஏவாளை பார்க்கும்போது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவங்க எங்கள் அம்மான்னு அவன் பார்க்கவே இல்லை, இது என் பொண்ணுன்னு அவன் பார்க்கல, என் மனைவின்னு பார்த்தான். அந்த தாட்டை வந்து காட் டிஃபால்ட்டாக உள்ள வச்சிருக்காரு. ஆமாம், இதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது. அதோட என்ன அர்த்தம்னா, கிரைஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ளதான தொடர்பு. இந்த தொடர்பு வரப்போகுது. அந்த வரப்போகிற தொடர்பை தான் அவனுக்குள்ளே வைக்கிறாரு. அது எப்படிங்க வரப்போகிற தொடர்பை உள்ளே வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இப்போ உள்ளவங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உள்ளவங்க எல்லாரும் பாருங்கள், செத்தா பரலோகத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், இப்படி தானே சொல்கிறோம். இது வரப்போகிறது. நம்ம சொர்க்கத்தை பார்க்கல, பார்த்த யாரும் வந்து சொல்லலை. ஆனால் உங்களுக்குள்ளே டீஃபால்ட்டாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் செத்தா சொர்க்கத்துக்கு போவேன். அது பாவியோ பரிசுத்தவானோ இயேசுவை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன? பரலோகம் போகணும். ஆமாம், நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன். இந்த பரலோகத்துக்கு போவேங்கிற தாட் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக உள்ளே வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஆதாம் படைக்கும் பொழுதே மனைவி என்கிறதான அந்த அந்த டிஃபால்ட்டாக அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட எண்ணம் அது. இது வந்து பரலோகமே வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சபையை பார்க்கணும். ஆமாம். ஸோ இட்ஸ் அ ஹெவன்லி பிளான். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது, ஹெவன்லி பிளானாக இருக்குது. அப்போ இந்த மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம இதை புரிஞ்சிக்கவே முடியும். சரியா? அப்போது எனக்கு இப்போ நீங்கள் கேட்டவுடனே நான் வரதை சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதற்கு ஒரு பேசிக், ஒரு அடிப்படை பேசிக். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், போன உடனே அந்த பொண்ணை பற்றி நம்ம பார்க்கும்போது அடிப்படையாக பொண்ணு வந்து உயரமாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, படிச்சிருக்கு, படிக்கலை, என்ன வேணால் இருக்கட்டும், அடிப்படையாக அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். இது வரைக்கும் கல்யாணமாக இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு எனக்கு தான் முதல்ல என்னவாக இருக்கணும்? மனைவி ஆகணும். இப்படி ஒரு தாட்டு நமக்கு வரும்ல. இதைத்தான் பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகாய் ஒப்படைக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை கல்யாணம் பண்ணி வரும்போது என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. கற்புள்ள கன்னிகை. ஆமாம். அப்போ அந்த கற்புள்ள கன்னிகைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் தான். கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையிலும் இருக்குது, மனதின் அடிப்படையிலும் இருக்குது. ஆமாம், இல்லையா? இப்போது சரீரத்தின் அடிப்படை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புருஷனுக்கு திருமணமான உடனே கற்பு போயிடுமா? அப்போ போகாது. கல்யாணம் பண்ணி ஒரு கணவனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கற்பு போயிடுமான்னா போகாது. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணவங்கள தான் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையில் இல்லை, கற்பு என்பது மனதின் அடிப்படையில் இருக்குது. கல்யாணம் பண்ண ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த ஒரே புருஷனையே நினச்சிக்கிட்டு அவரோடு கூட இருத்தல், இதுக்கு பேர் தான் கற்பு. இதை வந்து ஸ்பிரிச்சுவலி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு கிறிஸ்து. என்னுடைய நினைவு தாட் எல்லாம் அவர் மட்டும். ஓகே. அவருக்கு இந்த 2 நினைவு பிடிக்காது. அதனால தான் திருப்பி சொல்வார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் போங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். சபை வந்து உலகத்தை நினைக்கக்கூடாது, கிறிஸ்துவை மட்டும் நினைக்கணும். கிறிஸ்துவையும் நினச்சிக்கிட்டு உலகத்தையும் நினைக்கிதுன்னா
கற்பு அடி வாங்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. ஏன்னா ஆவி ஆவியாரோட தான் இருக்கணும், மாம்சம் மாம்சத்தோடு இருக்கணும். இப்போ இவங்க எங்கிட்ட ஆவியாகவும் இருந்துக்கிறாங்க, கணவன்கிட்ட உண்மையாகவும் இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, வெளியவும் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, உலகத்தோடு கூட கலந்துக்கிறாங்க. இப்போ இவர் இதை விரும்பலை, ஆண்டவர் விரும்பலை. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, சர்ச்சை எதிர்பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு சர்ச் என்னை சந்திக்க வரப்போகுது. வரும்போது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இவ என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்து வரவளாக இருக்கணும் அப்படின்னு. போன இதில் நம்ம ஒன்று பேசணும், ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது ஒரு கப்பை கொடுத்துட்டு ஒரு மணவாட்டிக்கிட்ட யூத முறைமையில் கப்பை கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க. அவர் வரும்போது அந்த மணவாட்டி என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்தை தரித்தவளாக இருக்கணும், அந்த கப்பு குறைஞ்சிருக்கணும். இது என்ன அடிப்படைனா, அவர் எப்போ வருவார்னு தெரியாது, அவர் வர வரைக்கும் அது அப்படி இருக்கணும்னா 24 hours அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். அவர் எப்போ வருவார் எனக்கு தெரியாது, அவர் வரும்போது என்கிட்ட கல்யாண வஸ்திரம் இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லும், மணவாளன் வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் காணப்படுகிறவன் எவனும். ஸோ அந்த மாதிரி தான் கிரைஸ்ட் என்ன நினைக்கிறான்னா, 24 hours என்னையே நினைக்கிறோம், என்னையே யோசிக்கிற ஒரு ஆள், என்னையே யோசிக்கிற ஒரு சர்ச், அவ தான் கற்புள்ள கன்னிகை. ஆனால் பிரதர், இப்போ என்னென்னா இந்த கரண்ட் சினாரியோவில் சர்ச்செல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம உண்மையாகவே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம இந்த செக்குலர் வேர்ல்டில் வாழ்கிறோம், வெளியே நம்ம பல ஜனங்களோடு பழகிறோம், இப்படியெல்லாம் உண்மையாகவே வாழ முடியுமா? இதெல்லாம் சிலரால் மட்டும்தான் முடியும், நாம் ப்ராக்டிக்கலாக இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது ஒரு பீரியடில் கணவன் வேலைக்கு போவார், ஆமாம் போவாங்க, ஆனால் அந்த கூட வேலை செய்கிற எந்த மனைவியும் அவர் நினைக்க மாட்டார் தானே, நினைக்கக்கூடாது இல்லை. ஆமாம், வீட்டில் இருக்கிற மனைவியை மட்டும்தானே நினச்சிக்கிட்டு வரணும். ஆமாம். இப்போ மனைவிகளும் வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வரும்போது ஆஃபீஸில் இருக்கிற யாரையுமே நினைக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற கணவனை மட்டும் நினைக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட். இப்போ காலம் கெட்டு போச்சு, இன்றைக்கி வந்து அப்படிலாம் இல்லை, லிவிங் டுகெதர் இருக்குது, வீக்கெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க, இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சகஜம்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனைவி அப்படி வந்தால் இன்றைக்கி உள்ள உலகம் அவங்க ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. தங்கள் கணவர் அப்படி போயிட்டு இருந்தால் ஒத்துப்பாங்களா? என்ன காலம் மாறினாலும் எப்படி இருந்தாலும் என் மனைவி எனக்கு தான், என் கணவர், அப்படி ப்ராட் மைண்டு வந்தால் நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். என் கணவர் யார்கிட்ட வேணால் போயிட்டு வரட்டும், ஆனால் வீட்டுக்கு வரும்போது அது தப்பு, ராங். அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி உள்ள காரியத்தில் சபை உலகத்தோடு போய் கலந்துட்டா வேறு வழி இல்லை, இதான் ப்ராக்டிக்கல்னா இட்ஸ் அ ராங் தாட். உங்கள் தாட்டே ராங். ஆமாம். என்ன தான் டெவலப் ஆனாலும், என்ன தான் நீங்கள் அட்வான்ஸ் ஆனாலும், மாடர்னைஸ் ஆனாலும் இந்த வசனம் மாறாது, இந்த தாட் உங்களுக்குள்ளே மாறாது என்றைக்கு இருந்தாலும். சரி, ஏன் கணவன் டிவோர்ஸ் பண்ணுறான்? அவ்வளோ ப்ராட் மைண்டாக இருக்கிறவன் ஏன் டிவோர்ஸ் பண்ணுறான்? என் மனைவி எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கே இருக்கணும்னு நினைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. அந்த டிவோர்ஸ் நடக்குதுன்னா அவனுக்குள்ளே அந்த தாட் இருக்குது தானே, ஓ என் மனைவி யார்ட்டையும் இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும், என் கணவர் எனக்கு மட்டும், அந்த தாட் இருக்குல்ல, அந்த தாட் ஏன் கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடாது? ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன தான் நீங்கள் மாடர்னைஸ் ஆகி உலகம் எப்படி தான் போகட்டும், இன்டர்நெட்டு, சேட்டிலைட்டு என்ன வேணா இருக்கட்டும், என் சபை என்னை மட்டும் தான் நினைக்கணும். சுற்றி இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் என்ன வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. உலகம் கெட்டு போச்சு. உலகம் எந்த நாளில் கெடலை? எல்லா காலத்திலையும் கெட்டு. என்னைக்கு அவன் பழம் சாப்பிட்டானோ அன்றைக்கே உலகம் கெட்டுருச்சு. என்றைக்கு இருந்தாலும் சாத்தான் கெட்டவன் தான், என்றைக்கு இருந்தாலும் உலகம் கெட்டது தான். இந்த பூமி கெட்டதாக தான் இருக்கும். அவைகளுக்கு நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்றதான். பூமி சீர்கேடும் ஒழுங்கினமாக இருந்தது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சோதோம் முழுக்க பாவத்தில் இருந்தது. லோத்து நீதிமானாக இருந்தான். நாசரேத்து முழுவதும் தப்பாக இருந்தது. இயேசு நாசரேத்திலிருந்து நன்மை உள்ளவராய் காணப்பட்டார். இதைத்தான் இன்னைக்கு சர்ச்சுக்கிட்டானவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். சர்ச்சு உலகம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், சர்ச்சு உலகத்தோடு கலக்கக்கூடாது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆத்மா ஆதாயப்படுத்த சில காரியங்களை காம்ப்ரமைஸ் ஆகணும். ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் காலேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்ட்டி கூப்பிடுறாங்க, அவர்களை ஆதாயப்படுத்தும்படி நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? சரி, இப்போ ஒருத்தர் குடிகாரர் ரட்சிக்கணுன்ட்டு நீங்கள் அவர் போய் கூட உட்காந்து குடிச்சிட்டே சுவிசேஷம் சொல்லுவீங்களா? இல்லை. ஒரு டாஸ்மாகில் ஒருத்தர் இருக்கார், நம்ம ரட்சிகள் நடத்தணும், குடிச்சிட்டே இருக்காங்க. ஒருத்தர் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கணும், அதனால் அவங்களோட நீங்கள் விபச்சாரத்துக்கு போவீங்களா? இல்லை. இல்லை. உங்கள் ஸ்டாண்ட் இதுதான். இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆத்மாவை ரட்சிக்கிறதுங்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. நான் வந்து நடுவில் இருக்கிற டூல். ஆமாம். டூல் டிசைட் பண்ணக்கூடாது நான் எப்படி வெட்டணும்னு, வெற்றவர் டிசைட் பண்ணணும் எப்படி வெட்டணும்னு, இல்லையா? நான் விதைக்கிறவன், நான் தூவத்தான் செய்யணும். முடிவு பண்ணக்கூடாது. ஆமாம். விதைக்கிற ஒரு முடிவு பண்ணணும், எங்கேருந்து விளைக்கணும், என்ன பண்ணணும், எப்படி நீர் பாய்ச்சணும், எப்படி கிளை நறுக்கணும், எப்படி களை நறுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும்.
வேலை என்ன? கொண்டு போய் விழுறது. நீ விழு, முளைய பண்ணுகிறவர் கர்த்தர். இன்றைக்கி இவங்க அந்த பாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. தேவனை விட இவங்களுக்கு பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படியாவது ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன முயற்சி. இது இவங்க ராங்காக காடை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம். நீங்கள் அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீங்களா ஆத்துமாக்களுக்கு ரத்தம் சிந்துனீங்க? நீங்கள் சிலுவை சுமந்தீங்களா? நீங்கள் அடி வாங்கினீங்களா? ஒன்றுமே கிடையாதுல்ல. அதை அவர் செஞ்சு முடிச்சிட்டார் தானே. இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஆத்மாக்காக சிலுவை சுமந்து அடி வாங்கி திட்டு வாங்கி தாடி மயிரை பிடிக்க இழுத்தது மரணத்து உயிரோடு அவர் எழுந்துட்டார். ஆமாம். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் அவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லத்தான் போகிறீங்க. ஆமாம். சொல்கிறவங்க ஏன் மாடிஃபை பண்ணுறீங்க? நான் சொல்லுங்க, புரியுதா? ஆமாம். இப்போது நீங்கள் உங்கள் பையனை போய் ஒரு முடிவெட்டுற கடையில் உட்கார வைக்கிறீங்க. முடிவெட்டுற கடையில் உட்கார வைக்கும் போது அவர் முடிவெட்டுறாரு. உங்கள் இஷ்டப்படி வெட்டுவாரா, அவர் இஷ்டப்படி வெட்டுவாரா? ஏன் இஷ்டப்படி? உங்கள் இஷ்டப்படி தானே வெட்டணும். நீங்கள் தானே அப்பா. ஆமாம். அப்பா இஷ்டப்படி தானே பையனுக்கு செய்யணும். ஆமாம். அவர் இப்போத்தி ஸ்டைலில் வெட்டி காட்டுறான் பாருங்க அப்படின்ட்டு மொத்தத்தையும் ஃபுல்லாக அடிச்சு மேலே மட்டும் வச்சாருன்னா நீங்கள் சொல்லுவீங்க அதை உன் பையனுக்கு வெட்டிக்க, ஏன் பையனுக்கு ஏன் இஷ்டப்படி வெட்டு. ஆமாம். இல்லையா? ஆமாம். அவர் மனைவிக்கு நீங்கள் ஏன் மனைவாட்டிக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பாடுபடுறீங்க? நான் எதையாவது யோசித்து நூதனமாக செய்கிறேன், புதுசாக செய்கிறேன், இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு செய்கிறேன், யூத்தை கவர் பண்ணுற மாதிரி செய்கிறேன், அவங்களுக்கு இப்படி பாட்டு போட்டால் தான் பிடிக்கும், இப்படி டான்ஸ் ஆனால் தான் பிடிக்கும். இது எல்லாமே ஒரு இடத்துல ராங் ரிசல்ட் கொடுக்கும். ஆமாம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஆரம்பத்தில் ஒரு ரைட் ரிசல்ட் கொடுக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரொம்ப லாங் ரன் ஓட முடியாது. நான் சொல்ல புரியுதா? ஆமாம். இப்போ கிதியோன் ஒரு ஏபோத் செய்கிறார். ஏபோத்னா ஆசாரிய வஸ்திரம் செய்கிறாரு. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலிலே அந்த வஸ்திரம் ஏபோத் கன்னியாக இருந்ததுன்னு இருக்குது. அதனால் அர்த்தம்னா அதுவே ஜனங்கள் எப்படி ஆகிருச்சுன்னா அதை வழிபடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அந்த டிசைன் பண்ணவே கூடாது. சர்ச்சு மணவாட்டி அலங்காரம் பண்ண சொல்லி உங்களை எண்ணியும் வச்சுருக்கிறார். 5 பேர் வச்சுருக்காரு. ஒரு பெண்ணை ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த புடவை கல்யாண வஸ்திரம் போடுறவர் ஒருத்தர் இருப்பார், அந்த அணிகலன்கள் அதை போடுறவர் ஒருத்தர் இருப்பார், சிகை அலங்காரம் பண்ணுறவர் ஒருத்தர் இருப்பார், மேக்கப் போடுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சுங்கிற மணவாட்டியை அலங்காரம் பண்ண 5 பேர் இருக்காங்க. ஓகே. மெய்ப்பன், சுவிசேஷகர், போதர், அப்போஸ்தலர், அப்புறம் தீர்க்கதரிசின்னு இருக்காங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரெடி பண்ணணும். ஆனால் எதுக்கு ரெடி பண்ணணும்னா கணவனுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். ஆமாம். இவங்க ஆளுக்கு இது அவருக்கு பிடிக்கும், இது அவருக்கு பிடிக்கும், இஷ்டப்படிக்கணும் நிறுத்துறான். அந்தாலும் வேணான்ட்டாருன்னா இதுனே எனக்கு இப்படி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டாருன்னா எவ்வளோ பெரிய ஃபைனல் ஆகிடும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பைபிளில். என்னென்னு கேட்டால், சூசான் அரண்மனைக்கு அந்த 127 நாட்டிலேருந்து எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே அழகிகள், அதாவது இம்பார்ட்டண்ட் அழகிகள். இவங்க எல்லாருமே கற்புள்ளவர்கள். அத்தனை பேரும் கொண்டாந்தாச்சு. கொண்டாந்துட்டு அத்தனை பேர்லையும் எஸ்தர் மட்டும் செலக்ட் ஆவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, ஏன் இவங்கள பேர் செலக்ட் ஆகலை? இப்போ நீங்கள் பாருங்கள், உசைன் போல்ட் நல்லா ஓடி ஜெயிச்சிடுறாரு. நீங்கள் உசைன் போல்ட்டை போய் கேட்பீங்கள்ல, நீங்கள் மட்டும் இப்படி ஓடுறீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் கேட்பீங்களா? அந்த மாதிரி இந்த ரிசல்ட்டை பார்க்கணும். இவ்வளோ பேரும் அழகிகள், இவங்களுக்கும் எஸ்தருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் கொண்டு வர மாதிரி தான் எஸ்தரையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் எஸ்தரை மட்டும் ராஜாவுக்கு பிடிக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை பேருக்கும் எஸ்தருக்கும் உள்ளதான ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பைபிளில். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணும்போது எல்லா பெண்களுக்கும் ஒரு சுய சாய்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராஜா கிட்ட அவங்க போய் அவங்களோட ப்ரெசன்ட் பண்ணணும். இப்போ இந்த பெண்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாய்ஸ். நீங்கள் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் என்ன செய்யுங்க, ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருச்சுன்னா ராஜா அவங்கள ராஜகுமாரத்தை ஆக்கிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வசனம் இருக்குது, கன்னிமாடத்திலிருந்து அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க என்ன கேட்டாங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேருமே ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கேட்டாங்கன்னா அது வீட்டுக்கு கொண்டு போகிறது. இப்போ இவங்க எல்லாம் ரூம்குள்ளே போகிறாங்க, ராஜாவை பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்க போகும்போது இவங்க அத்தனை பேரும் கேட்குறது எதுக்காக, ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போகிறாங்க. ஆமாம். ராஜா கிட்ட போய் கேட்கல. ஆமாம். வெளியே ராஜாவை பார்க்க போகிறதுக்கு கேட்குறாங்க. ஸோ இவங்க அத்தனை பேருடைய மைண்டும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான். சரியா? எஸ்தரும் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. எஸ்தரும் அலங்காரம் பண்ணிட்டு தான் போகிறாங்க, சும்மா போல.
ஆனால் ராஜாவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு, மற்ற யாரையும் ராஜாவுக்கு பிடிக்கலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அத்தனை பேரும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ போட்டு ரெடி அலங்காரம் பண்ணி, ஆனால் இவங்க மைண்டெல்லாம் ராஜாவை அலங்காரம் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் ஏகான்னு பேர். இவர் யாருன்னா ராஜா கூடவே இருக்கிறவர், எப்போவுமே ராஜாவுக்கு ராஜகுமாரத்தையை ரெடி பண்ணுறவர் இவருடைய வேலை. எஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏகா என்ன கொடுத்தானோ அதை மட்டும் வாங்கி கொண்டால் மற்ற எதையுமே கேட்கலன்னு இருக்கு. ஏன்னா எஸ்தருக்கு தெரியும், இப்போ நான் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன், அப்போது ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியுமோ அவர்கிட்ட கேட்டு ராஜாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லுங்கள், நான் அதை போட்டுக்கிறேன்னு சொல்கிறது தான் ஞானம். ஆமாம். ஏன் டேலண்ட்டுனால ராஜாவை என்னால் என்ன பண்ண முடியாது, இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஒருவேளை எங்ககிட்ட இருக்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒருத்தர் ஒரு 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 பொண்ணை வந்து அவருக்கு பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கொண்டு வர அன்றைக்கி நடந்த சம்பவம் தான், கொண்டு வர அன்றைக்கி நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. முடிச்சுட்டு பொண்ணு பார்த்துட்டு போகும்போது அவர் சொன்னார், அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டார். ஏன் வேணான்ட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, பொண்ணு ரொம்ப கலராக இருக்குது, எனக்கு கலரான பொண்ணு பிடிக்காது, கொஞ்சம் மாநிறமாக தான் இருக்கணும், எனக்கு அதான், எல்லாருக்கும் கலர் தானே பிடிக்கும், எனக்கு மாநிறம் தான் பிடிக்கும். இதை இப்படி சொல்கிறீங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாநிறமான பொண்ணை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு நல்ல கலர் ஆக்கியிருக்காங்க, மேக்கப்பெல்லாம் போட்டு கலர் ஆக்கியிருக்காங்க. வந்தான்னா அந்த மேக்கப்பில் யாருக்கு பார்த்தாலும் அந்த அம்மாவை பிடிக்கும், இவருக்கு பிடிக்கல. ஏன்னா பிடிக்கல உனக்கு, எனக்கு ரொம்ப கலராக பிடிக்காது. அதே மாதிரி தான் ராஜாவுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிறது ராஜாவுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஏகாவுக்கு தெரியும். ஏன்னா ராஜாவோடையே இருக்கிறார் அவர். ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும், எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு நல்லா அலங்காரம் பண்ணால் பிடிக்கும், சிலருக்கு அலங்காரம் பண்ணால் பிடிக்காது, சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும். ஆமாம். இந்த விஷயம் எஸ்தருக்கு தெரியுது. ஏகாவை கேட்போம், ஏகா என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி போட்டுப்போம், நம்ம போவோம். இப்போ எஸ்தர் ஏகா கொடுத்ததை அன்றி வேறு ஒன்றையும் கேட்கவில்லைன்னு இருக்குது. போட்டுட்டு போகிறாங்க. போனால் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஏகா என்ன பண்ணுறாரு, இது பார், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்படி இல்லை உதாரணம் சொல்கிறேன் பார், ராஜாவுக்கு டார்க் கலர் பிடிக்காது, நல்லா லைட் கலராக போட்டுப்போம். இது மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப நகை போட்டால் பிடிக்காது, சிம்பிளாக போட்டுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் போட்டுக்கோ, ரொம்ப போடாத, ராஜாவுக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும். அதே மாதிரி கையில் வளையல் இந்த கலரில் போடு. இப்படி ஒவ்வொன்றா ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அம்மா அலங்காரம் பண்ணி நிறுத்தினா ராஜாவுக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னா தலையில் இப்படி கொண்டை போட்டால் தான் ராஜாவுக்கு பிடிக்கும், இப்படி வரனா பிடிக்காது. ஏகா என்ன பண்ணுறாரு, கொண்டை போட்டு அனுப்புகிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்கெல்லாம் இப்படி வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தோன்னே நமக்கு பிடிச்ச கொண்டை. அப்படியே கீழே பார்த்தா சார் நான் லைட்டாக மேக்கப் போட்டிருக்கு, ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்குது, அப்பிக்கிட்டலாம் வரல, நைஸ் கேர்ள், புடவை பாரு, நான் எனக்கு பிடிச்சா அதே மெரூன் கலர். இப்படி ஒவ்வொன்றா பார்த்த உடனே இவதாண்டா ராஜகுமாரி தின்ட்டார் அவர், இவ்வளோதான்ட்டார். இதை அப்படியே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எடுக்கணும், அதான் புக்கு, அதனால தான் இது பைபிளில் இருக்குது. இந்த ஏகா யாரும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர், சபையை நடத்துகிற ஆவியானவர். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எதுக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்கிறாருன்னா, இந்த மணவாட்டி அந்த ராஜா கிட்ட போகுது. ஆமாம். அந்த ராஜாக்கு என்ன பிடிக்கும்னு இந்த ஏகா இந்த ஆவியானவருக்கு தான் தெரியும். ஏன்னா கர்த்தரே ஆவியானவர், இவருக்கு தான் தெரியும். ஆமாம். இவர் அந்த ராஜாக்கு ஏற்ற மாதிரி இதை அலங்காரம் பண்ணுவார். இது என்ன செய்யுது, சர்ச்சு மற்ற பெண்களை போல ராஜாவை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும், ராஜாக்காக தான் செய்யுது. ஆனால் தான் இஷ்டப்படி செய்யுது, தன்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணுது. இப்படி போட்டு இப்படி தொங்க விடுவோமா, ஒருவேளை ராஜாவுக்கு பிடிச்சா, இப்படி சரடா போட்டு போமா, ஒருவேளை ராஜாவுக்கு பிடிச்சா, ஒருவேளை ராஜாவுக்கு எல்லோ கலர் பிடிக்குமோ, நம்ம எல்லோ கலரில் போட்டுக்கலாமா, இப்படி இதுவே யோசிச்சு. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே யாருக்காக தான் பண்ணுறேன், ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இன்னைக்கு ஊழியங்களில் 2 வகை. எல்லாருமே ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் ராஜாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமல் செய்கிறாங்க. ஆமாம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் செய்யும். அது எங்கே இருக்குன்னா இந்த பைபிளில் இருக்குது, ஆவியானவர் சொல்கிறது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஏன்னா அந்த வசனத்தில் இன்னொன்று இருக்கு, அவர் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். ஆமாம். அதோட அர்த்தம் என்னன்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க,
அப்போது எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட வந்துடும். ஆமாம். புரியுதா? அப்போ இன்றைக்கி சபைகள் இந்த 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அவங்க இஷ்டப்படி செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, உலகத்தோட கலக்கிறாங்க, இவங்கெல்லாம் அதுதான். இவங்க எல்லாருமே என்னன்னா தப்பான மோட்டிவில் செய்யலை, ஆனால் ராங் ரூட்டில் செய்கிறாங்க. ஆமாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதே மங்களூருக்கு வராங்க, இல்லை பெங்களூருக்கு வராங்க. இவங்க எல்லாருமே ஹைவேஸில் 110 கிலோமீட்டரில் மைண்ட் எதில் இருக்குன்னா பெங்களூர் போகணுன்னு இருக்குது, பெங்களூர்லேருந்து பெங்களூர் போகணுன்னு இருக்குது. ஆனால் இவங்க கோவா போயிட்டுருக்காங்க, ஆனால் ஹைவேஸில் தான் போகிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. இவங்க மோட்டிவ் எல்லாம் எப்படியாவது பெங்களூர் போயிடணும், பெங்களூர் ஒரு இடத்துல போட்டிருக்கு கோவா 10 கிலோமீட்டர். எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? கோவா கிட்ட போகும்போது கண்டுபிடிக்கிறாங்க. நான் இதே ரூட்டில் தானே வந்தேன். ஆமாங்க, இந்த ரூட்டு பின்னாடி பெங்களூர் போகுது, நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க. ரூட்டு பெங்களூர் ரூட்டு தான், பட் யூ ஆர் த ராங் டைரக்ஷன், ராங் ரூட். இன்னைக்கு இதுதான் மினிஸ்ட்ரி. we are doing the ministry, but we are in the wrong direction. கர்த்தர் எதுக்கு பிரியமில்லை? கர்த்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான், விட்டுருங்க. நீங்கள் எப்படியாவது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான், எனக்கு பிடிக்கலையே, என்ன பண்ணுறது? அதாவது உங்கள் மனைவி முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா போட்டு கத்திரிக்காய், அந்த குழம்பு இந்த குழம்பு எல்லாம் போட்டு அப்படி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காததே கத்திரிக்காவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க யாருக்காக செஞ்சாங்க? கணவனுக்காக. ஐயோ, இவர் வீட்டுக்காரை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவருக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க. அதை எடுத்து நல்லா வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது, நீ எனக்காக செஞ்சுருக்க, தி பெஸ்ட், ஓகே குட், பட் ரிவார்டு கிடைக்காது. அவர் என்ன சொல்லுவோம், எல்லாம் பேசிவிட்டு அப்புறமா ஒரு நாள் பொறுமையாக இருக்கும்போது, அம்மா எனக்கு கத்திரிக்காவே பிடிக்காது, உனக்காக தான் நான் ஓகே சொன்னேன், பட் இன்னொரு வாட்டி செய்யாத, எனக்கு அது பிடிக்காது. என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே, உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் தான் விட்டேன், நீயும் முதல்ல எனக்காக செய்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், தாவீது ஆலயம் கட்டுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம். ஆண்டவரே உமக்கென்று நான் ஒரு ஆலயம் கட்டணும். காட் திருப்பி கேட்குற கேள்வி, உன்னை நான் கேட்டேன்றாரு. உன்னை நான் கேட்டேன் இல்லை, வேறு யார்ட்டையாவது கேட்டேன்? இத்தனை கோத்திரம் இருக்க ஒருத்தங்கிட்ட போய் கேட்டேன்? நான் யாரையுமே ஆலயம் கேட்கல, நீ ஏன் எனக்கு ஆலயம் கட்டுற? ஏன்னா அந்த கூடாரம் என்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோட மாடல். ஆலயத்தில் அந்த மாடலை கொண்டு வர முடியாது. ஆமாம், ஹெவன்லி மாடல். அப்போ ஹெவன்லி மாடலோட நான் ஒரு கூடாரம் கொடுத்துருக்கேன். உனக்கு இந்த ஹெவன்லி விஷன் இல்லை. விஷன் இல்லாமல் இவர் நான் கூடாரத்தில் இருக்காரு, நான் கல் வீட்டில் இருக்கிறேன், இவருக்கும் கல் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு இப்போ இவர் பார்க்குறாரு. இவன் கேட்டது ஆசையில் தான் கேட்டான். ஆமாம், இவன் கேட்டது ஆசையில் தான் கேட்டான். சரி, ஓகே, கட்டிக்கோ, உன் பையனை வச்சு கட்டு, எல்லாம் கட்டியாச்சு, இப்போ ஆலயம் கட்டியாச்சு. இந்த 2025 வரைக்கும் எந்த இடத்துக்கு சண்டை நடக்குது? ஆலயத்துக்காக தான் சண்டை. ஆலயம் இருக்கிற இடத்துக்கு தான் சண்டை நடக்குது. ஆமாம், அந்த இடம் எனக்கு வேணும், அந்த இடம் எனக்கு வேணும், 2 பேரும் அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், கூடாரம் தான் அந்த இடத்துக்கு கேட்க மாட்டான் பாருங்க. கூடாரம் இட்ஸ் டிராவல். ஆமாம், எந்த இடத்தையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கேட்க முடியாது. இதுதான் கூடாரம் இருந்த இடம் கேட்க போகிறதில்ல. அது டிராவல், சண்டையே வராது. ஆமாம், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதனுடைய முடிவு 2 நாடும் இன்னை வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதே மாதிரி தான் என் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஐயோ ஆசைப்பட்டு கேட்குறான்னு அனுமதி கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் ஹிஸ் வில், பெர்மிசிவ் வில். இதனுடைய விளைவு என்ன ஆகுது? முடிவு உங்களுக்கும் அவருக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுது. ஆமாம், முடிவு வேற மாதிரி ஆயிடுது. ஸோ இதைத்தான் சொல்கிறேன், இந்த சபையை உங்கள் சித்தப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. சபையின் மட்டும் இல்லை, உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், ஊழியம் 5 சபைக்கு தானே. ஆமாம், சபை உங்கள் இஷ்டப்படி நடத்துறதுக்கோ உங்களை பற்றி நடத்துறதுக்கோ இதுக்கான எந்த ஒரு பெர்மிஷனும் இதுக்கு கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் ரைட். நான் சொல்ல புரியுதா? புரியுது. நீங்கள் உங்கள் பையனை கொண்டு போய் ஒரு ஆட்டோவில் விட்டு ஒரு இதில் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுருங்கன்றீங்க. உங்கள் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஆமாம், சாக்லேட் வாங்குறதுக்கு உரிமை இல்லை. அவருக்கு ஆசை இருக்கும், தம்பி சாக்லேட் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாரு. பட் இவனுக்கு சாக்லேட் சாப்பிட்டா இருமல் வரும். ஆமாம், அது அவருக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் அப்படிலாம் வாங்கி கொடுக்காதீங்க, எனக்கு தான் என் பையனை பற்றி நல்லா தெரியும். ஆமாம், இந்த மாதிரி தான் சபையை பற்றி 100% ஆவியானவருக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவருக்கு பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆமாம், மணவாளனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்ட்ரி ஷுட் பி டன் பை த வில் ஆஃப் காட், நாட் த பெர்மிசிவ் வில். ஆமாம், 100% வில் ஆஃப் த காட். அப்போ தான் சர்ச் அவருக்கேற்ற கற்புள்ள கன்னிகையாக இருக்கும். ஸோ இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னொரு பக்கம் பிரதர், இப்போ என்னன்னா சபையில் நிறைய கள்ள உபதேசம், சத்திய உபதேசம் எது, கள்ள உபதேசம் எதுன்னு தெரியாமலேயே அநேகர் வழி விலகி போறாங்க, கர்த்தரை விட்டு பின்மாற்றமா போறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க சத்திய ஆவியானவர் வரும்போது சத்தியத்துல நடத்துவாருன்னு. அப்ப சத்தியத்துல நம்ம எப்படி வளரணும்? இந்த ஒரு சத்தியத்துல ஆழமாகவும் உறுதியாகவும் சபை எப்படி இருக்க வேண்டும்? இப்போ சொல்லலாம், ஆனால் நேரம் பத்தாது.
நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன செய்வோம், இந்த கேள்வியை அப்படியே வச்சுட்டு ஓகே. அடுத்த இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், நீங்கள் கேட்டது சத்தியம்னா என்ன செய்யணும், சத்தியத்தில் நடக்கணும். ஏன்னா இன்றைக்கி சத்தியம்ன்றதுக்கும் சத்தியம் இல்லாததுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. சபை சத்தியத்தில் இல்லைன்னு கேட்குறீங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இதை பற்றி நம்ம தெளிவாக அவங்களுக்கு பேசுவோம். அதுக்கு மேலே அடுத்ததில் இதுக்கான பதில் நம்ம சொல்லுவோம்.